கடவுள் இருக்கான் குமார். இந்த படத்தோட டைட்டிலோட போஸ்டர் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னுக்கு ஒட்டும் பொழுது எல்லாருமே அதை வினோதமாகவும் வேடிக்கையாகவும் பார்த்தாங்க. அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாமே ரெடியாகி நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்மா கிரீசன் சிவா தயாராகி இருந்தார். இந்த படத்தினுடைய தமிழ்நாடு விநியோக உரிமையை சேலத்தினுடைய முன்னணி விநியோகஸ்தர் 7G சிவா வாங்கியிருந்தார். இந்த சூழலில் இந்த படத்திற்கும் சிங்காரவேலனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாத சூழலில் சிங்காரவேலை ஏற்கனவே திருச்சி ஏரியாவின் லிங்கா படத்தை வாங்கின வகையில் அவருக்கும் ராக்லைன் வெங்கடேஷுக்கும் ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகள் மற்ற பல்வேறு பஞ்சாயத்துகளில் அவருக்கு பணம் வர வேண்டியதாக சொல்லி அந்த படம் வேந்தன் மூவிஸ் தான் கொடுக்கணும், வேந்தன் மூவிஸ் தான் தமிழ்நாடு உரிமையை வந்து எனக்கு விற்றது, அதனால் 61 லட்சம் ரூபா அந்த பணம் எனக்கு வர வேண்டியது இருக்குது. காணாப்போன மதனும் அம்மா கிரீசன் சிவாவும் தொடர்பில் இருக்கிறாங்க. மதன் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த பணங்களை வச்சு தான் இந்த படம் கடவுள் இருக்கான் குமார் படத்தை இவர் எடுத்திருக்காரு. அதனால் எனக்கு இந்த 61 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணமுட்டு சென்னை கோர்ட்டில் சிங்காரவேலன்னு ஒரு கேஸை போடுறார். இந்த கேஸை போட்டாக ஜட்ஜு கேட்கும் பொழுது இந்த கேஸுக்கு வந்து தடை உத்தரவு கொடுக்கணுமாங்கும் பொழுது எனக்கு ஒரு 61 லட்ச ரூபா வர வேண்டியது இருக்குது சார், அது வந்தால் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு பணம் கிடைக்காதுன்னு சிங்காரவேலன் தரப்பு சொன்னதை வச்சு 10ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரமுட்டு படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்மா கிரீசன் சிவாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுது. இந்த வழக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் பொழுது அம்மா கிரீசன் சிவா தரப்பில் 10ஆம் தேதி படம் ரிலீஸுன்ட்டு அறிவிப்பு வெளியாகுது. இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனே சிங்காரவேலன் கோர்ட்டை மீண்டும் நாடும் பொழுது அம்மா கிரீசன் சிவாஸ் தரப்பில் நான் ஏற்கனவே சொன்ன முடிவு தான், நோட்டீஸ் அனுப்புவோம், 10ஆம் தேதி விசாரிச்சுக்கிறோம். நீதிமன்றம் சிங்காரவேலனுடைய கோரிக்கையை நிராகரிக்குது. நிராகரித்த கேட்ட அதிர்ச்சி அடைந்த சிங்காரவேலன் உடனடியாக மறுநாளே திருப்பி கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறார். இந்த படத்தை வாங்கின 7G சிவா எனக்கு ஏற்கனவே திருச்சி ஏரியாவில் லிங்கா படத்துக்காக ஒரு குறிப்பிட்ட பணத்தை வாங்கி தருவதாக சொல்லியிருந்தார். அந்த முழு பணத்தையும் அவர் எனக்கு வாங்கி கொடுக்கல, அதனால் எனக்கு ஒரு 61 லட்ச ரூபா நஷ்டம். அந்த 61 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு தான் 7G சிவா அந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு போகிறாரு. வெற்றிகரமாக அவர் ஸ்டேயும் வாங்கிடுறாரு கோர்ட்டில். இதை சற்றும் எதிர்பார்க்காத கடவுள் இருக்காங்குமார் தயாரிப்பாளர் சிவாவும் 7G சிவாவும் அதிர்ச்சி அடைஞ்சு மறுநாளே நீதிமன்றத்தை நாடும் பொழுது கணக்கு வழக்குகள் மற்ற எல்லா விஷயங்களையும் இவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க, சிங்காரவேலன் தரப்பு நியாயத்தையும் சொல்கிறார். சொல்லும் பொழுது சரி நீங்கள் ஒரு 35 லட்ச ரூபாய் கோர்ட்டில் படத்தை கட்டிட்டு நீங்கள் படத்தை திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வரும் பொழுது 9ஆம் தேதி பிற்பகல் 2 மணி ஆகிடும். சரி நாளைக்கு படம் ரிலீஸு, உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் தேட்டருக்காரங்க எல்லாருமே பணத்தை கொண்டு வர முடியுமா, மொபைலைஸ் பண்ணிட முடியுமான்னு ஒரு விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது மாலையில் இந்திய பிரதமர் மோடி ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் சொல்கிறார். 500 1000 ரூபா நோட்டு அனைத்தையும் நான் திரும்ப பெறுகிறேன், அந்த பழைய நோட்டெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பேங்க்லேயோ அல்லது அக்கௌண்ட்லேயே கட்டிட்டு புது நோட்டு வாங்கிக்கிறலாம், இரவு 12 மணிக்கு மேலே 500 1000 செல்லாதுன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டோன்னே தமிழ் சினிமாவும் திரையரங்குகளும் அதிர்ச்சிக்கு உள்ளாகுது. ஒன்று கூடிய விநியோகஸ்தர்கள் தேட்டருக்காரங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த சூழலில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா 10ஆம் தேதி காலையில் படத்துக்கு எவனும் வரமாட்டான், அதனால் படத்தினுடைய ரிலீஸ் தேதியை 17ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா சிங்காரவேலன் எப்போவுமே ஒரு பிரச்சனை எடுத்தால் அதை சீரியஸாக மீடியாட்டையும் சரி நீதிமன்றத்தையும் கொண்டு போய் பஞ்சாயத்து பண்ணுறது அவருடைய வாடிக்கையான விஷயம். லிங்கா படத்தை திருச்சி ஏரியாவுக்கு வாங்கினதுலேருந்து அவர் தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச ஒரு நல்ல விஷயம் ஜிவி பிரகாஷ்குமாருக்கு இந்த படம் ஓட வைப்பதற்கும் ராஜேஷ் நீண்ட நாளைக்கு முன்னாடி இயக்கியிருக்கக்கூடிய இந்த படம் வெற்றி வருவதற்கும் அம்மா கிரீசன் சிவா முதல் முறையாக தமிழ்நாடு உரிமையை வாங்கியிருக்கக்கூடிய சேலம் யூனிவர்சிட்டி 7G சிவா எல்லாருக்குமே அவர் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கார். அவர் கோர்ட்டுக்கு போகலைன்னா திட்டமிட்டபடி 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். 10ஆம் தேதி ஜனங்களில் காசு இருக்காது, தேட்டருக்கு கூட்டம் வந்திருக்காது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த டைட்டில்
முதல் முறையாக போஸ்டர்கள்லையும் தமிழ்நாடு விளம்பரங்கள்லையும் வரும்பொழுது எல்லாருமே ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்த்தது மாதிரி இந்த டைட்டில் என்பது கடவுள் இருக்காங்குமார் ஒரு வகையில் தயாரிப்பாளர், இந்த படத்தை தமிழ்நாடு உரிமை வாங்கின 7G சிவா, இந்த படத்தில் நடிச்சிருக்க ஜிவி பிரகாஷ்குமார், எல்லாத்துக்குமே கடவுள் இருக்கான் குமாருங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இந்த படம் வெற்றிகரமாக வர 17ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆக இருக்கிறது. படம் வெற்றி வருமா என்பது 17ஆம் தேதி தெரியும். படம் பக்கா லோ கிளாஸாக இருக்கிறதா படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரு அதைத்தான் நமக்கு காட்டுது. இந்த படத்தில் முதல் முறையாக நடிகர் பிரகாஷ்ராஜ் ஒரு கலக்கல் குத்துசாங்கல் ஆடி இருக்கிறதா நமக்கு கிடைச்ச நம்பகமான தகவல் தெரியுது. பார்க்கலாம் 17ஆம் தேதி கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். எங்களுடைய இந்த வியாபார ரீதியான விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் உங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.